வணக்கம். நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரம் ஆச்சார்யா அக்னிவிரத் எழுதிய சிருஷ்டி சஞ்சாலக் புத்தகம். இது அறிவியல், தத்துவம், அப்புறம் அந்த பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு சக்தி, அதாவது இறைவன் பத்தின கருத்தெல்லாம் அலசுது. ஆமா, வெறும் நம்பிக்கை மட்டும் போதுமா, இல்ல இதுக்கு ஏதாவது அறிவியல் அடிப்படை இருக்கான்னு ஒரு பெரிய கேள்வியே இது எழுப்புது. வாங்க, இதுல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமாங்க, நிச்சயமா. இந்த நூல் பிரபஞ்சத்தோட விதிகள் எல்லாம் ஒரு பெரிய திட்டத்தோட வெளிப்பாடா, இல்ல எல்லாமே சும்மா தற்செயலா நடந்ததான்னு நம்மள யோசிக்க வைக்குது. ஆமா, குறிப்பா கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத நிரூபிக்க முடியுமா, இல்ல இது முழுக்க முழுக்க நம்ம நம்பிக்கையை பொறுத்தது தானா அப்படிங்கிற கேள்விய மையமா வச்சு போகுது. சரி, இதுல பாயிண்டே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது இறைவன் அப்படிங்கிறது சூரியன் மாதிரி ஒரு புறநிலை உண்மையா, நம்ம நம்பினாலும் நம்பலனாலும் இருக்கக்கூடிய ஒண்ணா, இல்ல நம்ம உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா? என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. சரி. இப்ப சூரியன் இருக்குங்கிறது நம்ம நம்புறதாலயோ நம்பாததாலயோ மாறாது இல்லையா? இல்ல. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை இயக்கறதா ஒரு சக்தி இருக்குன்னா, அது நம்ம நம்பிக்கைக்காக காத்திருக்கணுமா? நல்ல கேள்வி. அப்படி ஒவ்வொருத்தரோட நம்பிக்கைக்கும் ஏத்த மாதிரி கடவுள் மாறுனா, அப்புறம் அது எப்படி ஒரு புறநிலை உண்மையா இருக்க முடியும்? நம்ம நம்பிக்கையால ஒரு கல்ல உருவாக்கவோ இல்ல அழிக்கவோ முடியாது. அப்போ இறைவனை மட்டும் எப்படி உருவாக்க முடியும்னு கேக்குது இந்த நூல். ரொம்ப ஆழமான தர்க்கம். அடுத்து இந்த ஃபெய்ன்மேன், ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் சொன்னாரே, பிரபஞ்சம் ஒரு பெரிய செஸ் கேம் மாதிரி. ஆமாமா, அதோட விதிகள் தான் அடிப்படை இயற்பியல்னு. அதை இந்த நூல் எப்படி பாக்குது? அதுல ஒரு திருத்தம் சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா, ஃபெய்ன்மேன் காட்ஸ், அதாவது பன்மையில சொந்தத சுட்டி காட்டுறாங்க. பல பேர் சேர்ந்து விதிகளை உருவாக்குன மாதிரி. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்தோட அடிப்படை மாறிலிகள், அந்த பிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் எவ்வளவு துல்லியமா, சீரா, உலகம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, அது உண்மைதான். பல பேர் சேர்ந்து விதி போட்டா இவ்வளவு ஒருமைப்பாடு இருக்குமா? குழப்பம் வராதா? அதனால இந்த சீரான தன்மை ஒரே ஒரு அறிவார்ந்த சக்தி, ஒரு விதி வகுப்பாளர் இருக்கலாங்கிறத காட்டுதுன்னு இந்த நூல் வாதிடுது. ஓஹோ. ஈர்ப்பியல் விதிகள் மாதிரி ஆன்மீக விதிகளும் உலகளாவியதா இருக்கணும்னு கூட இது சொல்லுது. அப்போ இந்த லாஜிக் படி பார்த்தா நம்ம இப்போதைய அறிவியல் சில முக்கியமான கேள்விகளை விட்டுடுதுன்னு சொல்ல வராங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. குறிப்பா 3 கேள்விகள். 1, ஏன், அதாவது நோக்கம் என்ன? 2, யாரு இத உருவாக்குனது இல்ல செய்யறது யாரு? 3, யாருக்காக, இதோட பயனாளி யாரு? அறிவியல் பெரும்பாலும் என்ன, எப்படி அப்படிங்கறத நல்லாவே விளக்குது. ஆனா இந்த 3 கேள்விகளையும் பெருசா கேக்குறதில்ல. ஆனா ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு நோக்கம் வேணும் இல்லையா? ஆமா. அந்த செயலை செய்ய ஒரு அறிவுள்ள தூண்டுதல், அதான் இவங்க சேதன தத்துவம்னு சொல்றாங்க, அது தேவை. அப்புறம் இது யாருக்காக நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் இல்லாம பிரபஞ்சத்தை முழுசா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுது. சரி, அப்ப இந்த பிக் பேங் தியரி இருக்கே, பிரபஞ்சத்தோட ஆரம்பம் பத்தி சொல்றது, அதோட இது எப்படி பொருத்தி பாக்குறாங்க? அது பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு விளக்குது. ஆனா சில கேள்விகளுக்கு நாத்திகத்தால பதில் சொல்ல முடியலேன்னு இந்த நூல் சொல்லுது. உதாரணமா? உதாரணத்துக்கு அந்த பெருவெடிப்பு ஏன் அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த குறிப்பிட்ட மாதிரி நடந்துச்சு, அதை யாரு ட்ரிகர் பண்ணா, இந்த மாதிரி கேள்விகள். இங்க ஒரு அறிவார்ந்த சக்தி ஒரு நோக்கத்தோட இது செஞ்சிருக்கலான்னு ஒரு இறை நம்பிக்கையாளரால சொல்ல முடியும். அதே சமயம் இந்த நூல் இன்னொன்னு சொல்லுது, சூனியத்திலிருந்து எதையுமே உருவாக்க முடியாது, கடவுளால கூட முடியாது. அதுக்கு ஒரு மூலப்பொருள் வேணும். அத அனாதி ஜட காரணம் சொல்றாங்க, ஆதி அந்தமில்லாத ஒரு ஜடப்பொருள். அதனால பிக் பேங் தியரியோட சில விளக்கங்கள் கூட அடிப்படை இயற்பியல் விதிகளையே மீறுதுன்னு சொல்றாங்க. இப்படி பார்த்தாலும் ஒரு தொடக்க சக்தி, ஒரு மூலப்பொருள் தேவைப்படுதுங்கிறத இது உணர்த்துது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அறிவியலோட தற்போதைய வழிமுறைகளுக்குன்னு சில லிமிட்டேஷன், சில வரையறைகள் இருக்குன்னு சொல்றாங்களா? நிச்சயமா. இப்ப நவீன அறிவியல் எதை அடிப்படையா வைக்குது? நம்ம கண்ணால பார்க்க முடிஞ்சது, அதாவது அப்சர்வேஷன். அப்புறம் பரிசோதனை, எக்ஸ்பெரிமெண்ட். ஆமா. நம்ம கருவிகளோட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஏத்துக்க அது கொஞ்சம் தயங்குது. ஆனா தர்க்கம், பகுத்தறிவு, அப்புறம் வேத விஞ்ஞானம், தர்ஷனம் மாதிரியான விஷயங்கள் அது இந்த எல்லைகளுக்கு அப்பாற இருக்கிற அந்த ஏங்கிற கேள்வியை எழுப்பி பதில் சொல்ல முயற்சி பண்ணுது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்லலாமே. இப்போ எதிர் மின்னூட்டங்கள் ஏன் ஈர்க்குதுன்னு கேட்டா அறிவியல் வெர்ச்சுவல் போட்டான்ஸ் பரிமாற்றம்னு எப்படி நடக்குதுன்னு சொல்லும். சரி. ஆனா அந்த போட்டான்கள் ஏன் அப்படி நடந்துக்குது, அது எங்கே இருந்து வருது அப்படிங்கிற ஆழமான கேள்விக்கு ஒரு அடிப்படை சேதன சக்தி, அதாவது இறைவன் தான் காரணம்னு இந்த நூல் முன்வைக்குது. அப்போ இந்த விவாதம் எல்லாம் நம்மள எங்க கொண்டு போகுது?
இதோட சாலம் என்ன? இது நம்மள ஒரு முக்கியமான சிந்தனைக்கு இட்டுச் செல்லுதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சம், அதோட விதிகள், அதோட ஒரு சாத்தியமான நோக்கம், இதெல்லாம் வெறும் தற்செயலா, ஒரு ஆக்சிடென்ட்டா, இல்ல ஒரு பெரிய அறிவார்ந்த ஒழுங்கோட வெளிப்பாடா? ஒருவேளை இறைவன்கிறது சூரியன் மாதிரி ஒரு புறநிலை உண்மையா இருந்தா அத அறிவியல் ரீதியா அணுக முடியுமா, இல்ல இது நம்பிக்கை சார்ந்த விஷயமா மட்டுமே இருக்குமா? நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. நம்ம பிரபஞ்சத்தோட ஆழமான ஏன் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல நம்ம கிட்ட இப்ப இருக்கிற அறிவியல் கருவிகளும் வழிமுறைகளும் போதுமானதா? இல்லன்னா நாம தத்துவம், ஆன்மீகம்னு மொத்த அறிவுத்துறைகளையும் கொஞ்சம் கணக்குல எடுத்துக்கணுமா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.